வணக்கம் விவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 148 காண்போமா? ஸ்ரீ சுகர் கூறினார், மன்னனே, இந்திரனுக்கு உபதேசித்த பிறகு பகவான் மறைந்தார். பகவானுடைய உபதேசத்தை பின்பற்றி அதர்வாவின் மகனான ததீசி முனிவரிடம் சென்று தங்களுடைய கோரிக்கையை கூறினர். அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்க முனிவர் தயாராக இருந்த போதிலும் சில கேள்விகளை விடுத்தார். மரணத்தின் போது ஏற்படும் தாங்க முடியாத கடும் வேதனையானது ஜட உடலை ஏற்றுள்ள அனைத்து ஜீவராசிகளின் உணர்வையும் பறித்து விடுகின்றது. இந்த வேதனையை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இந்த ஜட உலகில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசியும் தனது உடலின் மீது பற்று கொண்டுள்ளான். என்றென்றும் தன் உடலை காப்பாற்ற போராடும் அவன் உடைமைகளை துறந்தாவது அதனை பாதுகாக்க முயல்கிறான். எனவே ஸ்ரீ விஷ்ணுவே வந்து ஒருவனது உடலை கேட்டாலும் யார்தான் தன் உடலை கொடுக்க முன் வருவான் என்றார் ததீசி முனிவர். தேவர்கள் பதில் அளித்தனர், அந்தனரே, புகழத்தக்க செயல்களை செய்பவரான உங்களை போன்ற புண்ணிய ஆத்மாக்கள் பொதுமக்களிடமும் அதிக பாசம் வைத்திருக்கிறீர்கள். மற்றவர்களின் நன்மைக்காக இத்தகைய புண்ணிய ஆத்மாக்களால் எதைத்தான் கொடுக்க முடியாது? அவர்களால் அனைத்தையும் கொடுக்க இயலும். ஸ்ரீமத் பாகவதம். நூனம் வார்த்தபரோ லோகோ ந வேத பரசங்கடம் யதி வேதனயாசேத நேதிநாகயத் ஈஸ்வரக. இந்த ஸ்லோகத்தில் தானம் கொடுப்பவன் தானம் பெறுபவன் ஆகிய இருவரையும் பற்றி விவரிக்கிறது. யாசகம் வேண்டி வருபவன் கஷ்டத்தில் உள்ள ஒருவரிடம் சென்று தானம் கேட்கக்கூடாது. தானம் கொடுக்கக்கூடியவன் யாசகனுக்கு கொடுக்க தயங்கக்கூடாது. இது சாஸ்திரத்தில் உள்ள நீதியாகும். ததீசி முனிவர் கூறினார், தர்மங்களை பற்றி கேட்பதற்காகவே உங்களுடைய வேண்டுகோளை நிராகரித்தேன். உடல் எனக்கு பிரியமானது என்றாலும் இது என்றாவது ஒரு நாள் அழியத்தான் போகிறது. உயர்ந்த நோக்கத்திற்காக நான் இதை விட தயாராக உள்ளேன். மரணத்திற்கு பின் நாய்களுக்கும் நரிகளுக்கும் உணவாக போகும் உடல் உண்மையில் ஆன்மீக ஆத்மாவாகிய எனக்கு எந்த நன்மையும் செய்ய போவதில்லை. தங்களுடைய சேவைக்காக இதை நான் தர தயாராக உள்ளேன். ஸ்ரீ சுகர் கூறினார், பரீட்சித்து மன்னனே, தேவர்களிடம் இவ்வாறு பேசியது ததீசி முனிவர். ஆன்மீக ஆத்மாவாகிய தன்னை பரமபுருஷரின் தாமரை பாதங்களில் வைத்து பஞ்சபூதங்களாலான ஸ்தூல உடலை நீத்தார். தன் புலன்களையும் உயிர் சக்தியையும் மனதையும் புத்தியையும் கட்டுப்படுத்தி சமாதியில் ஆழ்ந்தார். அவர் தன்னுடைய பௌதீக பந்தங்களையெல்லாம் துண்டித்து கொண்டார். அவரது உடலில் இருந்து ஆத்மா பிரிந்து சென்றது. அதன் பிறகு பகவான் கூறியபடி விஸ்வகர்மாவால் ததீசியின் எலும்புகளிலிருந்து செய்யப்பட்ட வஜ்ராயுதத்தை இந்திரன் மிகவும் உறுதியுடன் கையில் எடுத்தார். ததீசி முனிவரின் சக்தியால் ஊக்கமளிக்கப்பட்டு பரமபுருஷ பகவானின் சக்தியால் ஞானம் பெற்ற இந்திரன் அனைத்து தேவர்களும் சூழ தனது ஐராவதத்தின் மேல் ஏறி விருத்தாசுரனை கொல்வதற்காக அவனை நோக்கிச் சென்றார். தேவ அசுர யுத்தம். அசுர சேனைகளை இந்திரன் கோபத்துடனும் பெரும் பலத்துடனும் தாக்கினார். இந்த யுத்தமானது சத்திய யுகத்தின் முடிவில் திரேதா யுகத்தின் ஆரம்பத்தில் நர்மதை, இது இந்தியாவில் ஓடும் ஒரு நர்மதை நதிக்கரை அல்ல, மேல் உலகத்திலும் கங்கையைப் போலவே நர்மதை நதி உள்ளது. நர்மதை நதிக்கரையில் நடைபெற்றது. மாலியையும் சுமாலியையும் தலைமையாக கொண்ட பெரும் படையுடன் வந்த விருத்தாசுரன் தேவர்களை தாக்கினான். அசுரர்களுடைய ஆயுதங்களும் மந்திரங்களும் சக்தி குறைந்து கொண்டே வந்தது. தேவர்கள் சக்தி நிறைந்தவர்களாக அசுரர்களை எதிர்த்தனர். தேவர்களுடைய சரமாரியான தாக்குதலை கண்டு பயந்த அசுரர்கள் களத்தை விட்டு ஓட ஆரம்பித்தனர். ஆனால் விருத்தாசுரன் சிறிதும் கலங்கவில்லை. தன் வீரர்களை பார்த்து, வீரர்களே, இந்த ஜட உலகில் பிறவி எடுத்துள்ள எல்லா ஜீவராசிகளும் ஒரு நாள் இறந்துத்தான் போக வேண்டும். மரணத்திலிருந்து காக்கக்கூடிய எந்த வழியும் இவ்வுலகில் கண்டுபிடிக்கப்படவில்லை. வீர மரணமே ஒருவனுக்கு அழகாகும். அதனால் தேவர்களை எதிர்த்து நின்று போர் செய்வோம் என அழைத்தான். பெருமை மிக்க மரணத்தை சந்திப்பதற்கு இரு வழிகள் உள்ளன. அவை இரண்டுமே மிகவும் அரிதானதாகும். ஒருவன் தனது மனதை அடக்கி பரம புருஷனிடம் சரணடைந்து பக்தி யோகத்தை செய்த பிறகு அல்லது அஷ்டாங்க யோகத்தை செய்த பிறகு மரணமடைவது ஒரு வழியாகும். போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி ஓடாமல் சேனையை நடத்தி சென்று யுத்தத்தில் மரணமடைவது இரண்டாவது வழியாகும். இந்த இரண்டு மரணங்களுமே சாஸ்திரங்களில் மிகவும் பெருமையாக கூறப்பட்டுள்ளன. அசுரனான விருத்தாசுரன் தனது படை வீரர்களுக்கு தர்மத்தை உபதேசித்தான். ஆனால் அசுர வீரர்களோ பயத்துடன் காணப்பட்டனர். பரீட்சித்து மகாராஜனே,
இதனை பயன்படுத்தி கொண்டு தேவர்களுடைய சேனைகள் அசுர சேனைகளை பயங்கரமாக தாக்கினர். அடுத்ததாக அசுரர்கள் என்ன செய்தனர் என்பதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 149 காண்போமா? நன்றி, வணக்கம்.